ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷினை வந்து நம்ம ஆன்சர் பண்ணுவோம். நம்ம பூமிக்கு மட்டும் இவ்வளோ தண்ணி எப்படி வந்தது, எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது. என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் இந்த சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. என்னோட வெப்சைட் usa.tamil.com அதை போய் விசிட் பண்ணுங்கள். அதில் நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு. என்னோட வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் வந்து கீழே போகிறேன் லிங்க்கு, அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதில் நிறைய சயின்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் அலைன் ஆகும். நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். நானும் வந்து உங்ககிட்ட வந்து நிறைய கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. பேச போகிற டாபிக் வந்து நம்ம பூமிக்கு வந்து எப்படி இவ்வளோ தண்ணி வந்தது, எங்கேருந்து வந்தது, யார் கொண்டாந்தாங்க, நம்ம பூமிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ தண்ணி இருக்குது, ஏன் மற்ற பிளானெட்டில் இல்லை, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நம்ம தான் ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா பிக் பேங் தியரின்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே போகிறேன், அதை போய் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து சிஎம்பி காஸ்மிக் ரேஸ் பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதையும் போய் நீங்கள் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் என்ன நடந்தது பாஸ்டில் அப்படின்னு. அதை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிக் பேங் எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டோன்னே வந்து பிளானட்ஸ், கேலக்சிஸ் இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ஆனால் அந்த ஃபார்மேஷன் வந்து ஒரு மெத்தடில் தான் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து நெபுலாவாக இருந்தது. அது என்னன்னா ஒரு ஸ்டார் டஸ்ட் மாதிரி இருந்தது. இந்த நெபுலா டஸ்ட் எல்லாம் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்ல வந்து கிராவிட்டி புல்னால வந்து சூரிய மாதிரி பெரிய ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ஆயிட்டோன்னே மற்றதெல்லாம் வந்து அந்த சென்டர் ஆப்ஜெக்ட் நோக்கி சுத்த ஆரம்பிச்சிச்சு. அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா புரோட்டோபிளானெட்டரி டிஸ்க் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அது வந்து என்னன்னா அதுவும் ஒரு டஸ்ட் தான். அது வந்து கிராவிட்டி புல்னால வந்து ஒரு டிஸ்க் ஷேப்ல ஃபார்ம் ஆகி சுத்த ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் வந்து நம்ம பிளானட்ஸ்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. அதில் வந்து எர்த் ஒன்று. அந்த பிளானட்ஸ் வந்து என்ன எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதுவும் ஒரு கிராவிட்டி கிரியேட் பண்ணி அது வந்து ஒரு பிளானட் மாதிரி ஃபார்ம் ஆச்சு. அதில் ரெண்டு ஹெவி மெட்டல் வந்து இருக்குது. ஒன்று வந்து அயன், இன்னொன்று வந்து சிலிக்கா. இது ரெண்டுமே வந்து ரொம்ப மேஸ் வந்து அதிகமாக இருந்ததுனால இருந்துச்சுன்னா அது எல்லாமே குரூப் ஆகி ஒன்றா வந்து அதுக்கு ஒரு கிராவிட்டியை கிரியேட் பண்ணி அது வந்து ஒரு பிளானட்டாக ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதனால தான் வந்து எர்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயன் அண்ட் சிலிக்கா எக்கச்சக்கமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த பிளானட் எடுத்தாலும் வந்து அயன் அண்ட் சிலிக்கா வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஹெவி மெட்டலாக இருந்ததுனால அது எல்லாமே சேர்ந்து ஒரு ராக் மாதிரி ஃபார்ம் ஆகி தனி ராக்காக வந்தது. ஸோ இப்படி தான் வந்து எர்த்தோட ஒரு ஃபார்மேஷன் ப்ராசஸே நடந்தது. எர்த் ஃபார்ம் ஆகிற மாதிரி வந்து மற்ற பிளானட்ஸும் வந்து அதே டைமில் தான் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. இப்போ ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய மேஸ், அந்த மாதிரி சாட்டர்ன் இந்த மாதிரி எல்லா பிளானட்ஸும் வந்து அங்கங்கே ஃபார்ம் ஆகிட்டோன்னே இருந்தானா இந்த டஸ்ட் வந்து கொஞ்சம் கிளியர் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா நிறைய பிளானட்ஸ் நடுநடுவில் வந்ததுனால வந்து டஸ்ட் வந்து ஒரு மாதிரி ஒரு தெளிவு கிடைச்சி அங்கங்கே வந்து டஸ்ட் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த டைம்ல தான் வந்து என்னன்னா இந்த ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் வந்து பிளான்ட் ஆனதுனால இந்த லைட்டர் மெட்டல்ஸ் வந்து என்னன்னா சோலார் சிஸ்டம் அது நோக்கி, அதாவதுன்னா ஒரு காத்தடிச்சா எப்படி பஞ்சு பறந்து போமோ அந்த மாதிரி வந்து பறந்து போக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அது ரொம்ப லைட்டா இருந்தது. ஸோ நிறைய வந்து ஜூபிட்டர்ல வந்து லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுல லேண்ட் ஆனது வந்து ஹைட்ரஜன். ஏன்னா ஹைட்ரஜன் வந்து இருக்குல்லே ரொம்ப லைட்டான ஒரு மெட்டீரியல், அது ஆட்டம். அது வந்து என்னன்னா அது இந்த கிராவிட்டி புல்ல சிக்காம வந்து என்னன்னா அது அது சோலார் சிஸ்டம் தாண்டி வெளியே நோக்கி போக ஆரம்பிச்சது. அது வந்து ஜூபிட்டர்ல போய் மாட்டி, அதனால தான் வந்து ஜூபிட்டர்ல மற்ற எல்லா பிளானட்ஸும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து நிறைய இருக்கு. இப்போ எர்த்ல வந்து அயன் அண்ட் சிலிக்கா இருந்தது. இப்போ நம்மளுக்கு வந்து தண்ணி எப்படி வந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். ஏன்னா தண்ணிக்கு வந்து ரா மெட்டீரியல் வந்து உங்களுக்கு என்ன வேணும், ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் வேணும். இப்போ ஹைட்ரஜன் வந்து எர்த்ல வந்து அப்போ கிடையாது, ஆனால் நைட்ரஜன்லாம் இருந்தது. இப்போ வந்து ஹைட்ரஜன் வந்து ரொம்ப லைட்டராக இருந்ததுனால எல்லாமே வந்து போயிட்டு ஜூபிட்டர், சாட்டர்ன் இந்த மாதிரி பெரிய பிளானட்ஸ்ல போய் மாட்டிக்கிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஹைட்ரஜன் மறுபடியும் நம்ம பூமிக்கு வந்தது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இன்னொன்று வந்து இந்த ஆக்சிஜன் வந்து முன்னாடியே இருந்ததா அப்படின்னா முன்னாடியே இருந்தது ஆக்சிஜன். என்னன்னா வேற வேற ஃபார்மேட்ல வந்து மாட்டிட்டு இருந்தது ஆக்சிஜன். ஆனால் ஆக்சிஜன்றது ஒரு மெட்டீரியல் வந்து எர்த் ஃபார்ம் ஆகும்போதே வந்து இருந்தது வேற வேற ஃபார்ம்ல. இப்போ சிலிக்கா இருந்ததுன்னா சிலிக்கன் டை ஆக்சைடு இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ல இருந்தது. பட் ஹைட்ரஜன் மட்டும் தான் இல்லை. ஸோ அந்த கிரிட்டிக்கல் ரா மெட்டீரியல் தண்ணி ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து இல்லை. இனிஷியலாக எர்த் ஃபார்ம் ஆனோடனே அங்கே வந்து அட்மாஸ்பியர் கிடையாது. அதனால வந்து எர்த்தோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. நம்மளாம் ஹியூமன்ஸே சர்வை ஆக முடியாது. எல்லாம் எர்த்தோட ஃப்ளோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்மாவாக தான் இருந்திருக்கும். அது என்னன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த ராக் ஃபார்மேஷன் எல்லாமே மெல்ட் ஆகி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மேக்மா கடல் மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ சயின்டிஸ்ட் வந்து என்ன வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த வாட்டர் வந்து எப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு, எங்கே இருந்தது ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 4 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லி எவிடன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு கொஸ்டின் வரும், என்னடா அது எர்த் ஃபார்ம் ஆகியே 4.6 பில்லியன் இயர்ஸ் ஆச்சு, அது 4 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தண்ணி வந்திருக்கா, அப்போனா எப்படி வந்திருக்கும், இதுக்கு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இது ரெண்டுமே சேர்ந்தால் தான் வந்து வாட்டர் மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆக முடியும், அது எப்படி வர முடியும் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு கொஸ்டின். இந்த டைம்ல தான் வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து இன்னொரு ஃபார்ம்ல வந்து மாட்டிருந்தது. அது பேர் வந்து கான்ட்ராய்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கான்ட்ராய்ட்னா ஒன்றும் கிடையாது, அது வந்து ஒரு பெரிய ராக். அந்த அது வந்து ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் அது.
இந்த கான்ட்ராக்ட் ராக்குள்ளார இருக்கிறது 3 விஷயம் தான். செர்பென்டைன், குளோரைட் அண்ட் ஸ்மாக்டைட். இது எல்லாமே வந்து வாட்டர் உள்ள ஒரு கெமிக்கல் காம்போசிஷன். இது எல்லாமே சேர்ந்து கான்ட்ராக்ட் ராக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்ப நம்ம கேட்கலாம், அந்த ராக்குள்ள மட்டும் எப்படி வாட்டர் மாலிக்யூல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும்? அது எப்படி பாசிபிள்? அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆக்சுவலா இது பாசிபிள். ஏன் அப்படின்னா, நம்ம முதல்லயே பார்த்தா டென்ஸான ஆப்ஜெக்ட்ஸ் இந்த சிலிக்கான் அப்புறம் அயன்லாம் வந்து சேர்ந்து கிராவிட்டினால ஒரு ஆப்ஜெக்ட்டா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ஹைட்ரஜன் மட்டும் தான் வந்து தப்பிச்சு போயிடுச்சு. ஏன்னா, அது அது ரொம்ப மாஸ் கம்மியா இருந்ததுனால. இப்ப இந்த ராக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அவுட்டர் சோலார் சிஸ்டம்ல இருந்ததுனால, அதாவது தூரமா நம்ம வந்து கைப்பர் பெல்ட், அதுக்கப்புறம் இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இதெல்லாம் கொஞ்சம் தூரமா இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் எல்லாம் வந்து அங்க போய் மாட்டிக்கிச்சு. அந்த டைம்ல வந்து அந்த இன்டென்ஸ் ஹீட் அண்ட் பிரஷர்ல வந்து ஆக்ஸிஜன் கூட சேர்ந்து வந்து வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து அங்க ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுதான் வந்து ராக்ஸா வந்து படர்ந்து கிடக்குது. இந்த ராக்ஸ் வந்து எர்த்ல மட்டும் தான் வந்து மோதிச்சா அப்படின்னா, இல்ல. எல்லா பிளானெட்லயும் வந்து மோதின்னு தான் இருந்தது. இப்போ சயின்டிஸ்ட் வந்து சொல்லுவாங்க, இந்த மாரி ஐசி மூன்ஸ் ஆஃப் ஜூபிட்டர்ல வந்து தண்ணி இருக்கு கீழ. அப்புறம் வந்து காசினில இருக்கு. இந்த மாரி வந்து பல இடத்துல தண்ணி எல்லாம் இருக்கு. ஒளிஞ்சிருக்கு. ஐஸியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து காமெடியா கேட்போம், இல்ல நக்கலா கேட்போம். "உனக்கு எப்படிம்மா தெரியும்? நீ இங்க உட்கார்ந்துகிட்டு அங்க தண்ணி உள்ள இருக்கு. சர்ஃபேஸ்க்கு கீழ" அப்படின்னு. ஆக்சுவலா வந்து இந்த கான்ட்ராக்ட் ராக்ஸ் வச்சு தான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா கான்ட்ராக்ட் ராக்ஸ் வந்து மோதி தான் வந்து தண்ணியா வந்தது எர்த்துக்கு. அதனால அந்த கான்ட்ராக்ட் ராக்ஸ் தான் வந்து ஜூபிட்டர்ல பல மூன்ஸ்ல வந்து இடிச்சது. ஸோ அந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் பல பிளானட்ஸ்ல இடிச்சதுனால வந்து எங்கெங்க போய் இடிச்சதோ அங்கெல்லாம் வந்து தண்ணி இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்மா வந்து தெரியும். எப்படி கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஒரு சேலஞ்ச். அதனால வந்து நம்ம வந்து சயின்டிஸ்ட டவுட் பண்ண வேணாம். மார்ஸ்ல போய் தண்ணி எடுக்க போறாங்க அப்படின்னா, அங்க கான்ட்ராக்ட் ராக்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா தண்ணி இருக்கும். அதுதான் வந்து ரியாலிட்டியே. இந்த கான்ட்ராக்ட் ராக்ஸ் வந்து நெறைய வந்து எர்த் வந்து பம்பார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா, அது வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு மாரி இல்ல மீட்டியர் மாரி நம்ம வந்து வச்சுக்கலாம். அந்த ஏர்லி ஏஜ்ல வந்து எர்த்துக்கு வந்து அட்மாஸ்பியர் கிடையாது. அதனால வந்து எந்த கல்லு உள்ள வந்தாலும் நேரா உள்ள வர வேண்டியது தான். அது வந்து யாரும் ஸ்டாப் பண்றதுக்கு வந்து அட்மாஸ்பியர் கிடையாது. இப்ப இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப திக்கா இருக்கிறதுனால வந்து அது வந்து ஸ்டாப் பண்ணிரும். அதனால நான் மேலேயே வந்து அது எரிஞ்சு போயிடும். அப்ப வந்து ஸ்டாப் பண்றதுக்கு எதுவும் கிடையாது. அதனால இந்த கான்ட்ராக்ட் ராக்ஸ் தான் வந்து அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து கொண்டாந்து எர்த்த வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சது. இப்போ அந்த டைம் வந்து வாட்டர் வந்து லைக் தண்ணி ஃபார்ம்ல கிடையாது. ஏன்னா வந்து எர்த் எர்த் வந்து ரொம்ப ஹாட்டா இருந்தது. அதனால தண்ணியா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த ராக்ஸ் வந்து ஸ்லோவா பில்ட் பண்ண ஆரம்பிச்சோனே என்ன ஆச்சு அப்படின்னா, எர்த்ல வந்து ஒரு லேயர் ஒண்ணு கிரியேட் பண்ணுச்சு. அதனால ஒரு ஒரு வாட்டர் லேயர் மாரி ஒண்ணு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுச்சு. இப்ப அந்த ராக்குள்ள வந்து டைரக்ட்டா வாட்டர் இருக்குமா அப்படின்னா, ராக்குள்ள வந்து டைரக்ட்டா வாட்டர் இருக்காது. ஆனா வாட்டருக்குரிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து உள்ள மாட்டிட்டு இருக்கு. சோ இப்ப வந்து எர்த் கூல் ஆகும்போது தான் வந்து அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸே வந்து வெளிய வர ஆரம்பிச்சது. நீங்க வந்து கேட்கலாம், "என்ன சார் சின்ன சின்ன ராக்ஸ் இடிச்சு இவ்ளோ தண்ணி வந்து கிரியேட் ஆகுமா நம்ம உலகத்துல?" அப்படிங்கிறது ஒரு வேலிடான கொஸ்டின். ஆக்சுவலா வந்து ஹேடியான் பீரியட் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து 4 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது. நம்ம மார்ஸ் சைஸ்ல வந்து ஒரு பெரிய ராக் வந்து நம்ம எர்த்ல வந்து மோதிச்சு. அதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து பெரிய ராக்கு. அது மோதுனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அது வந்து நம்மளோட மூன் வந்து கிரியேட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எர்த்ல இருந்து ஒரு பார்ட் வெளில போய் மூனே கிரியேட் ஆச்சு. அப்பனா அது ஒரு பெரிய ஈவென்ட் அது. அந்த ஹேடியன் ராக்ல வந்து எங்கேருந்து வந்தது? அது வெளியில இருந்து தான் வந்தது. ஸோ அது வந்து நம்ம வாட்டருக்குரிய சோர்ஸ் அது. ஸோ இந்த மாரி வந்து அந்த ஏர்லி டேஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டெய்லி மழை பெய்ற மாரி டெய்லி வந்து ராக்ஸ் இடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஈவென்ட் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா வந்து நடந்ததுனால தான் வந்து நம்மளுக்கு வந்து இவ்ளோ வாட்டர் சோர்ஸ் வந்து உள்ள வந்து ட்ராப் ஆயிருக்கு. இப்ப கூட ஒண்ணும் இல்ல. நம்மளுக்கு வந்து அட்மாஸ்பியர் வந்து இல்ல அப்டின்னா, எல்லா வாட்டரும் எவாப்பரேட் ஆயிடும். நம்ம வந்து ஃபுல்லா ராக்ஸ் மட்டும் தான் பார்ப்போம். அதுதான் வந்து ரியாலிட்டி. இப்ப நம்மளுக்கு அட்மாஸ்பியர் இருக்கனால தான் வந்து இந்த வாட்டர்லாம் வந்து இன்னும் இருக்கு வேர்ல்டுல. இத வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்டின்னா, இது 2மே வந்து ஒரு சிங்க்ரனைஸ்டா போயிட்டு இருந்தது. என்னன்னா உள்ள தண்ணி வந்தது ராக்ஸ் வழியா. அதுக்கப்புறம் வந்து நம்ம அட்மாஸ்பியர் லேயரும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமானோனே, உள்ள இருக்கிற தண்ணி வந்து இங்கே இருக்க ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா அது வந்து வெளில போறதுக்கு வந்து டென்ஸா இருந்தது அட்மாஸ்பியர். அதனால வந்து வெளில வந்து வேப்பர் ஆகி போல. அதனால வந்து அட்மாஸ்பியர் தான் இதுல வந்து மெயின் கிரிட்டிக்கல் பார்ட்டே. ஸோ அதனால தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய வாட்டர் பாடி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. சில வாட்டர் வந்து நம்ம பூமிக்கு கீழ ட்ராப் ஆயிடுச்சு. சிலது பூமிக்கு வெளியில ட்ராப் ஆயிடுச்சு. அவ்வளோதான். சரி, இப்ப வந்து தண்ணி வந்து வந்துச்சு. ஆனா வந்து அந்த டைம்ல வந்து ஓஷன் மாரி இருந்ததா? அப்டின்னா, இல்ல. ஏன்னா எர்த் வந்து சூப்பர் ஹாட்டா இருந்தது. அப்பதான் வந்து அட்மாஸ்பியர் வந்து பில்ட் ஆக ஆரம்பிச்சது. இங்க தான் வந்து காஸ்மிக் ரேஸ் எல்லாம் உள்ள வருது. என்னன்னா காஸ்மிக் ரேஸ் வந்து அது வந்து அவாய்டே பண்ண முடியாது. ஸோ நம்ம எர்த்ல வந்து பம்பார்ட் பண்ணோம்னா அந்த ஆட்டம்ஸ் வந்து ஃபுல்லா கார்பன் மெட்டீரியல் இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுச்சு. அத நம்ம வந்து காஸ்மிக் ரேடியோ வீடியோல போய் பாருங்க. அதுல வந்து நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டா வந்து ஃபார்ம் ஆகும்போது அது வந்து மத்த எலமெண்ட் இப்ப வந்து கார்பன் ஃபார்ம் ஆகும்போது அது ஆக்ஸிஜன் கூட சேரும்போது கார்பன் டை ஆக்சைடு அது ஃபார்ம் ஆயிடும். இந்த மாரி சர்ஃபேஸ்ல இருந்து மீத்தேன் வரும்போது அதுலயும் வந்து ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இந்த மாரி பல ஈவென்ட்ஸ் வந்து நடந்த உடனே என்ன ஆச்சு அப்டின்னா, நம்மளோட எர்த்தோட அட்மாஸ்பியர் வந்து பில்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்னன்னா, சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து ஒரு 300 டிகிரி செல்சியஸ் இருந்தது. நம்ம வந்து 50 டிகிரிஸ்க்கு கொண்டாட வேண்டியதா போச்சு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த அட்மாஸ்பியர் பில்ட் ஆனதால என்ன ஆச்சுன்னா, எர்த்ல இந்த தண்ணி வந்து ஃபுல்லா ஒரு மோல்டன் ஸ்டேட்ல இருந்தது வந்து க ஒரு வாட்டர் ஸ்டேட்ல வந்தது. அந்த வாட்டர் வேப்பர் வந்து எஸ்கேப் ஆகாம உள்ள ட்ராப் ஆனதால எர்த் வந்து கூல் ஆச்சு. நம்மளுக்கு வந்து ஓஷன்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ ஒரு பாயிண்ட்ல நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, ஃபுல்லா ராக்ஸா இருந்திருக்கும். அப்புறம் திடீர்னு வந்து ஃபுல்லா ஓஷன்ஸா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த ராக் வந்து மெல்ட் ஆகி ஓஷன் வரல. என்னன்னா, மேல இருக்கிற லேயர்லாம் வந்து என்னன்னா, அது தண்ணி ஃபார்ம் இல்லாம கேஸ் ஃபார்ம்ல இருந்தது. அதுதான் வந்து ரீசன்.
இன்னைக்கு கூட நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பூமிக்கு மேல தண்ணி இருக்கு. அதே எக்கச்சக்கமான லெவல்ல இருக்கு. அப்புறம் பூமிக்கு கீழ தண்ணி இருக்கு. என்னன்னா, நல்ல ஒரு ராக் லேயர் இருக்கு. அந்த ராக் லேயருக்கு கீழ வந்து தண்ணி எப்படி வந்தது? அப்படின்னு நீங்க நெனைக்கலாம். எப்படி வந்ததுன்னா, அதுவும் கான்ட்ராக்ட் ராக்ஸ்னால தான் வந்தது. ஃபுல்லா தண்ணி வந்து ஃபார்ம் ஆயிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த போரஸ்ல வந்து மேல இருக்கிற வாட்டர் கீழ போய், ஸோ இந்த மாரி பல மெக்கானிசம்ல வந்து உள்ள தண்ணி தேங்கியிருக்கு. இப்போ அந்த அ கான்ட்ராக்ட் ராக்ஸ போய் நம்ம வந்து உடைச்சு பார்த்தோம்னா, அதுல வந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ் தான் இருக்கும். ஸோ என்னன்னா, ஒரு ஒரு லேயர் ஆஃப் கான்ட்ராக்ட் ராக்ஸ் வந்து நம்ம எர்த்ல படர்ந்ததுனால என்ன ஆச்சுன்னா, அது வந்து ஒரு ஷீட் மாரி ஆயிடுச்சு. ஸோ அத தாண்டி வந்து வாட்டர் வந்து கீழ இறங்குறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் வந்து வாட்டர் எல்லாமே வந்து மேல இருக்கு. இது ஒரு ஒரு விதத்துல நல்லது. ஏன்னா வாட்டர் வந்து கீழ இறங்கிச்சு அப்படின்னா, எர்த்தோட ஹீட்ல வந்து அது வந்து வேப்பர் ஆயிடும். ஸோ அதுவும் இன்னொரு பிரச்சனை. ஸோ இப்போ அந்த ராக்ஸ் எல்லாம் நம்மள வந்து புரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து ஜியாலஜிக்கல் எவிடன்ஸ் வச்சு தான் வந்து சொல்றாங்க. இந்த மாரி தான் வந்து நடந்தது அப்படின்னு. சரி, இப்படி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ வந்து நம்ம வந்து யோசிச்சுக்கலாம். இப்போ தூங்கி எந்திச்சு காலையில பார்க்குறோம், ஓஷனே காணோம். எல்லா வாட்டரும் வந்து எவாப்பரேட் ஆயிடுச்சு. ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. இப்ப நம்ம என்ன பண்றது? அப்படின்னா, நம்ம பயப்பட வேணாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கான்ட்ராக்ட் ராக்ஸ் வந்து இருக்கு பூமியில. அதுல வந்து சுமார் 18% வந்து வாட்டர் வந்து அந்த ராக்ஸ்குள்ளார இருக்கு. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அந்த ராக்ஸ வந்து தோண்டி எடுத்து, நம்ம வந்து வாட்டர எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியது தான். அதனால தான் நம்ம தமிழ்லலாம் சொல்லுவோம், "கல்லுக்குள் ஈரம்" அப்படின்னு சொல்றோம். ஏன் அது கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த ராக்ஸ்குள்ள தண்ணி இருக்கு. என்னன்னா நம்ம வந்து ஈஸியா எடுக்க முடியாது. அவ்வளோதான். அதனால பயப்பட வேணாம். ஒரே ஓவர் நைட்ல வந்து தண்ணி எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாலும், எவாப்பரேட் ஆயிட்டாலும், நம்மளுக்கு ராக்ஸ் வந்து ராக் ஃபார்ம்ல தான் இருக்கு. நம்ம வந்து ராக்ஸ வச்சு நம்ம வந்து தண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிற முடியும். அது ஈஸி தான். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. நம்ம ஏலியன்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நெறைய காசெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நெறைய வேலை பண்ணிட்டு இருக்கோம். டெக்னாலஜிலாம் இன்வென்ட் பண்ணி. ஆக்சுவலா வந்து தண்ணி வந்து பூமிக்கு சொந்தமானதே கிடையாது. தண்ணி வந்து வெளியில இருந்து தான் வந்தது. அதனால தண்ணி தான் ஏலியன். ஸோ நம்ம நம்ம அந்த ஏலியன் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த ஏலியன் இல்லாம நம்மளால உயிரவும் வாழ முடியாது. ஸோ அந்த மாரி பொசிஷன்ல தான் நம்ம இருக்கோம். ஸோ அதனால வந்து நம்ம ஏலியன் நம்ம கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட தேவையில்ல. தண்ணி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஏலியன் தான். நம்ம சந்தோஷமா இருக்கோம். அதனால அத வச்சு நம்ம வந்து நம்ம வாழ்க்கைய ப்ரொசீட் பண்ணுவோம். சரி, இந்த வீடியோல நீங்க கெயின் பண்ண நாலேட்ஜ் வச்சு நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். உங்களுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. இது இன்ட்ரஸ்டிங் கான்வர்சேஷனா இருக்கும். நம்ம வந்து பார்த்தோம் வாட்டர் வந்து நம்ம சோலார் சிஸ்டம்ல வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு. இப்ப நம்ம வந்து வேற போயிடலாம். இப்ப நம்ம வந்து ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி போயிடலாம். இப்போ நம்ம ஆண்ட்ரோமேடா கேலக்ஸில வந்து தண்ணீ இருக்குமா? இருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும்? அப்படிங்கிறத நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. அது வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங் கான்வர்சேஷனா இருக்கும். ஸோ கொஸ்டின் வந்து நம்ம ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி இல்ல வேற கேலக்ஸில தண்ணீ இருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிறத நீங்க வந்து சொல்லுங்க. இருந்ததுன்னா ஏன் எப்படி இருந்திருக்கும்? அப்படிங்கிறத அதையும் சொல்லுங்க. இப்ப வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம எர்த்ல வந்து எப்படி வந்து வாட்டர் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு. ஸோ இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி. உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் புடிச்சிருந்தா என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்ல வந்து மீட் பண்ணலாம். சரிங்களா? பாய்.